எனக்கு பிடிக்காது. இதை எப்படி சிங்களத்தில் சொல்றது? மங் கெமத்தினே. எனக்கு பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற சந்தர்ப்பத்தில மங் கெமத்தினேன்னு சொல்லணும். அப்போ மட்ட கெமத்தினேன்னு வராதான்னு கேட்டா, இல்ல அப்படி வராது. மங் கெமத்தினேன்னு தான் வரும். எனக்கு பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது, மங் கெமத்தினே அப்படின்னு தெளிவா சொல்லணும். விளங்கிட்டா? சிங்களத்தில கதைக்கிற முறை அதுதான். அது ஏனென்றத ஆராய்ச்சியறத விட்டுட்டு, அது அப்படித்தான் பேசணும் அப்படின்றத உணர்ந்து கதைக்கணும். அடுத்தது தயவு செய்துன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறதானே. அதுக்கு நாங்க சிங்களத்தில் சொல்றது கருணாகரளா. தயவு செய்து வாங்க. கருணாகரளா என்ன? தயவு செய்து வாங்க. கருணாகரளா என்ன? கருணாகரளா அப்படின்னு சொன்னா தயவு செய்து அப்படின்றத அது தருது. அடுத்ததா கூட கதைக்க வேண்டாம். வெடிய கதாக்கரான்னுப்பா. கூட கதைக்க வேண்டாம். வெடிய கதாக்கரான்னுப்பா. வெடிய கதாக்கரான்னுப்பான்னு சொன்னால் அதிகமாக கதைக்க வேண்டாம், ரொம்ப கதைக்க வேண்டாம், கூட கதைக்க வேண்டாம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வெடிய கதாக்கரான்னுப்பா. முகத்தெல்லாம் உடைச்சி அனுப்பி விட்ருவேன். ரொம்ப தலலாயவான்னு விளையிட்டா முகத்தை உடைச்சி அனுப்புவேன்னு சொல்லி யாருக்கு சரி அடித்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை உடைச்சி அனுப்புவேன்னு சொல்லுவாங்க தானே. அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப தலலாயவான்னு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. விளையிட்டா ரொம்ப தலலாயவான்னு. அப்போ 3 கடலாயவான்னு வராதான்னு கேட்டால் இல்லை, அப்படி வராது. இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்களம் படிக்க விரும்பினா எதிர்வரும் 18ஆம் தேதி கிளாஸ் ஒன்று ஆரம்பமாகுது. அறவே சிங்களம் தெரியாட்டியும் உங்களை நான் 2 மாதத்தில் சிங்களம் பேசுகிறதுக்கு தகுதியான ஒருத்தராக மாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் விரும்பினா 0777 484 456. வயசு வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை. சின்னாக்களும் இணையலாம், பெரியாக்களும் இணையலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்போம்.